இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடு இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். வேலைக்கு செல்பவர்கள் காலையிலேயே குடிக்க ஆரம்பித்து மட்டையாகி விடக்கூடாது என்பதற்காக தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் பகல் 12 மணிக்கு தான் திறக்கப்படுகின்றன. இதனால் டாஸ்மாகில் மது பாட்டில்களை வாங்கி கடைகளில் விற்பது சில குறுக்கு புத்தி ஆசாமிகளின் வாடிக்கை. இந்த கடைகளை கிராமப்புறங்களில் சந்து கடை என அழைப்பர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சந்து கடைகள் தங்கு தடையின்றி செயல்பட்டு வந்தன. பென்னாகரம் அருகே உள்ள போடூர் கிராமத்தில் 4 சந்து கடைகள் செயல்பட்டு வந்தன. குடித்துவிட்டு மதுப்பிரியர்கள் செய்யும் அட்டகாசங்களால் மக்கள் கடுப்பில் இருந்தனர். இது பற்றி கிராமத்தினர் பலமுறை போலீசில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. சந்து கடைகளில் நைசாக வந்து போலீசார் மாமூல் வாங்கிக் கொண்டு கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் நடவடிக்கை எங்கே எடுப்பார்கள்? இனி போலீஸை நம்பி புண்ணியமில்லை என தீர்மானித்த மக்கள் அதிரடி நடவடிக்கையில் இறங்க முடிவு செய்தனர். அதன்படி பெண்கள் மற்றும் இளைஞர்கள் போடூரில் செயல்பட்ட 4 சந்து கடைகளையும் அடித்து உடைத்து சூறையாடினர். மது பாட்டில்களை ரோட்டில் போட்டு உடைத்தனர். பெண்கள் ஆவேசத்துடன் கடையை உடைப்பதை கேள்விப்பட்டு ஒரு சந்து கடையின் உரிமையாளர் கோவிந்தன் வேக வேகமாக வந்தார். அவரை பெண்கள் தாக்க முயற்சித்தனர். தப்பி ஓட முயன்ற அவரை பெண்கள் ஓட ஓட விரட்டி அடித்தனர். இச்சம்பவத்தால் போடூர் கிராமத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீங்க தான் காசை வாங்கிட்டு எதுவும் பண்றதில்லையே, அதான் நாங்களே களத்தில் இறங்கிட்டோம் என போலீஸை மூக்குடைத்தனர் பென்னாகரம் வீர பெண்கள்.